அதே போல இன்னைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்துல இப்பொழுது அரிசி ஒரு கிலோ 15 ரூபாய் உயர்ந்து விட்டது. ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது. அது வட சென்னையில் உள்ள மக்கள், இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில இருக்கின்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டு வாழ் மக்கள், அவர்கள் இந்த விலை உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, சக்கரை விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, மளிகை சாமான்கள் அத்தனை பொருளும் 40% உயர்ந்து போச்சு. அதை எதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லையே. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க? அது மட்டும் இல்ல, இந்த வட சென்னையில அதிக அளவில் சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவர்கள் அதிகமே இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த தொழில் எல்லாம் சரிவடைந்து விட்டது. இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தணும், மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதனால சிறு குறு நடுத்தரம் செய்கின்ற அந்த சாதாரண அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிச்சாங்க. பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தொழிலால் இன்னைக்கு தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆட்சியில் யாரும் நிம்மதியாகவே இல்லையே. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வீட்டு வரி உயர்த்திட்டாங்க 100%. இந்த வீடுக்கு 1000 ரூபாய் போட்டிருந்தா 2000 ரூபாய் கட்டணும். ஓட்டு போட்டதுக்கு பரிசு. இவங்க கடை வச்சிருந்தா 150% வரி. அவர் 1000 ரூபாய் வரி கட்டிட்டு தான் இப்ப 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். குடிய வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. அது மட்டும் இல்லாம மின்கட்டணம் 52% ஏறி போச்சு. 52% ஏறி போச்சு. ஸ்லாப் வச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த யூனிட் ஒன்னா டபுள் சார்ஜ். கிட்டத்தட்ட 3000 ரூபாய் நீ வீட்டு மின் கட்டணம் கட்டினீங்கன்னா இப்ப 8000 ரூபாய் மின் கட்டணம் கட்டணும். 1000 ரூபாய் மின் கட்டணம் கட்டுவீங்க, 2500 மின் கட்டணம் கட்டணும். மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. கொரோனா காலம் இப்பதான் மெல்ல மெல்ல மக்கள் சகஜ நிலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த வரி உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசலை குறைக்கொண்டாங்க. பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சிட்டு அதோட விட்டுட்டாங்க. டீசலுக்கு குறைக்கல. இன்னைக்கு டீசல் விலை உயர்ந்தா எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் உயரும். ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலம் தான் வருது. இன்னைக்கு டீசல் விலை உயர்னால் இந்த லாரி வாடகை உயருது. லாரி வாடகை உள்ள சரக்கு கட்டணம் உயருது. அந்த சரக்கு நம்ம வாங்கும்போது நம் தலையில் வந்து விடியுது.